தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் அச்சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் மாநில துணைத் தலைவர் அமரேசன் வரவேற்புரை ஆற்றினார். பொதுச் செயலாளர் ரமேஷ் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். CITU மாநில செயலாளர் திரு வேட்டை துவக்க உரை நிகழ்த்தினார். மாநில துணைத் தலைவர் நடராஜன், மாநில செயலாளர் அஜய்ராஜ், அமைப்பு செயலாளர் கார்த்திகேயன், நெல்லை மண்டல செயலாளர் சேகர், மதுரை மாவட்ட செயலாளர் முத்துவேல், TNI-TOA முன்னாள் மாநில துணைத் தலைவர் பஞ்சம், TNGEA வடசென்னை மாவட்ட செயலாளர் அந்தோணிசாமி, TNGEA தென்சென்னை மாவட்ட செயலாளர் முத்துக்குமாரசாமி, TNGEA தென்சென்னை மாவட்ட தலைவர் கோபிநாத், TNGEA துணை பொதுச் செயலாளர் குபேரன், தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகுமார், வேலைவாய்ப்புத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சுந்தரேசன், TNI-TOBA பொருளாளர் சாலகுமார், TNGEA பொதுச் செயலாளர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் சிறப்புரை ஆற்றினார். TNGEA மாநில தலைவர் பாஸ்கரன் நிறைவுரை ஆற்றினார். மாநில பொருளாளர் திருநாவுக்கரசு ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் TNI-TOA அனைத்து கிளை தலைவர்கள், TNI-TOA அனைத்து கிளை செயலாளர், TNGEA தென்சென்னை, வடசென்னை மாவட்ட மற்றும் வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது முக்கிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். உதவி பணி இடங்களை முதல்வர் பதவி உயர்வினை வழங்க வேண்டும் வேண்டுமென்றே தாமதிக்காது வேண்டுமென்றே தாமதிக்காது. தமிழக அரசு தொழிற்பயிற்சி நிர்வாகமே 2005 பணி நியமனம் செய்த பணிமனை உரிமையாளர்களின் தொகுப்பூதிய காலத்தை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசியல் சங்கம், அகில இந்திய மாநில அரசியல் சம்மேளனம். ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்திற்கு இடையில் மாநில தலைவர் சீனிவாசன் செய்தியாளரை சந்தித்தார். மார்ச் மாதம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. அப்போ அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒரு 23 துறைவாரி சங்க கோரிக்கையின் சார்பில் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி துறையினுடைய இயக்குநர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் தமிழக அரசுக்கும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுமாறு அனுப்பி வைத்தோம். ஆனால் இதுவரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத சூழலில் ஒரு 4 கட்ட இயக்க நடவடிக்கை திட்டமிட்டு அதில் 4வது கட்டமாக இன்றைக்கு மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் ஏற்கனவே இன்றைக்கு அனைத்து துறைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்குது. நிதித்துறை சாராத கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தப்படுது. ஆனால் இன்றைக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை பிரதான கோரிக்கை என்பது நிதி சாராத கோரிக்கை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு துறையில இன்னைக்கு 3க்கு 2 பங்கு இடம் என்பது இன்னைக்கு காலிப்படை இருக்கு. ஆனா அதை நிரப்புவதற்கு துறை என்பது இன்னைக்கு TNPSC கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் என்பது துறையினுடைய DGD மத்திய அரசாங்கத்தினுடைய DGD நாம்ஸுக்கு முரணாக 1:1 முறை கடைபிடிக்கப்படாமல் அதனுடைய செய்முறை பயிற்சி என்பது இன்னைக்கு அவசியமாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது இந்த துறையினுடைய எதேச்சையாக போக்காக இன்றைக்கு பணி நியமனம் என்பது இன்றைக்கு துறையினுடைய நாம்ஸுக்கு விரோதமாக எதிராக இன்னைக்கு நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த துறையில கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக PPP ஊழியர்கள், COE ஊழியர்கள், CTS ஊழியர்கள் கிட்டத்தட்ட தொகுப்பூதியத்திலே ஒரு கொத்தடிமை கூலி முறையில் இன்னைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சொற்பமாக ஒரு 125 பேர் தான் இருக்காங்க.
ஆனா அவர்களை நியமனம் செய்யணும் கோட்டா இன்னைக்கு வரைக்கும் நியமனம் செய்ய இந்த துறை நிர்வாகம் என்பது தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த துறைக்கு பேரே வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை. ஆனா இந்த துறையிலேயே கிட்டத்தட்ட 3/2 பங்கு இடம் காலிப்படை இடம் இருக்கு. ஒவ்வொரு அரசு ஒரு துறை ஒவ்வொரு ஊழியரும் 2 பங்கு 3 மடங்கு 4 பங்கு பணியிடங்களை இன்னைக்கு கூடுதலாக சேர்த்து பார்க்கக்கூடிய வேலை என்பது இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு முழுமையான கூடுதலான ஒரு பணிச்சுமையோடு இன்னைக்கு ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் டார்ச்சர்ல பணிபுரியக்கூடிய நிலைமை என்பது இன்னைக்கு அனைத்து ஊழியர்களும் பணிபுரியக்கூடிய சூழல் என்பது இருக்கின்றது. ஆகவே இந்த துறையுடைய பெயருக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையாக இருக்கக்கூடிய இந்த துறையில உடனடியாக காலிப்படையை நிரப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைக்கு இந்த துறையில் இருக்க மிகப்பெரிய பிரதான பிரச்சனை என்பது இடமாறுதல். கிட்டத்தட்ட ஐடி என்பது குறைஞ்சபட்சம் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறனால ஒரு டிரான்ஸ்ஃபர் என்பது பெரிய இஷ்யூவா இருக்கு. 30,000-40,000 பேர் இருக்கிற டீச்சர்ஸ் கூட ஆண்டுக்கு ஒரு முறை கலந்தாய்வு வைக்கிறாங்க. ஆனா வெறும் 1500 பேர் இருக்கக்கூடிய இந்த துறையில கவுன்சிலிங்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுங்கன்னு சொன்னா இன்றைக்கு வரைக்கும் துறை என்பது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வேணுங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான டிரான்ஸ்ஃபர், வேண்டாதவங்களுக்கு மருத்துவத்துறையில ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, பிசிக்கலி சேலஞ்சு, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, மிகப்பெரிய ஊனமுற்றவர்களுக்கு, இது போன்ற ஒரு பிரதானமான காரணங்களுக்கு கூட இடமாறுதல் வழங்குவதற்கு இந்த துறை தயாராக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு ஒசாவசண்ட் இந்த துறையினுடைய பிரதான போஸ்ட் என்பது பணிமனை உதவியாளர். அந்த போஸ்ட் என்பது கிட்டத்தட்ட 264 போஸ்டுக்கு 14 பேர் தான் இருக்கிறாங்க. ஆக எவ்வளவு ஒரு மோசமான காலமுறை வேக்கன் போஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வேக்கன் போஸ்ட் ஃபில் பண்ண சொல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த துறை ஏற்றுக்கொள்ளல. அதே போல இந்த சான்றிதழ்தாரர்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள்ல பிரின்சிபால் ப்ரொமோஷன் தர்றாங்க. ஆனா இந்த துறை ஆரம்பத்தில் ஏற்க மறுத்தது. நாங்க துறையான கரெக்டான எவிடன்ஸோட கொடுத்ததுனால ஒரு ஆய்வுக்குழு வச்சாங்க. அந்த ஆய்வுக்குழு இவங்களுக்கு வழங்கலாம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டும் கூட இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு அந்த ஆய்வுக்குழு முடிவுகளை அனுப்பாமல் வேண்டுமென்றே இன்னைக்கு காலதாமதம் செய்கிறார்கள். ஆகவே இந்த துறையில படிச்சு இந்த துறையில வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களை ஒரு மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு இந்த துறை நிர்வாகம் பார்ப்பதை தமிழ்நாடு தொழிற்பயிற்சி சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, கோரிக்கைகளை எடுத்துட்டு நாம கூடுதல் இயக்குநர்கிட்டயோ அல்லது இயக்குநர்கிட்ட போனா எங்களை கோரிக்கைகளை பேசுவதற்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. எங்களை நாங்க போய் இயக்குநரை சந்திச்சா கூட எதுக்கு வந்தீங்க, எனக்கு வேற வேலை இல்லையா, எனக்கு துறை சம்பந்தப்பட்ட வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்குது. நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை பயிற்சியாளர் நலன் சார்ந்த கோரிக்கை, இந்த துறையினுடைய நலன் சார்ந்த கோரிக்கை. ஆனா இதைக்கு கூட இந்த இயக்குனர் அவர்கள் பார்க்க மறுக்கிறதும், எங்களை ஒரு மாட்டு மனப்பான்மையோட பார்க்கறதும், எங்களை உள்ள வர்றதுக்கே அனுமதிக்க மறுக்கிறதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. இந்த சங்கம் 1962 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இது போன்ற இயக்குனரை இந்த துறைவாரி சங்கம் என்பது சந்திச்சதில்லை. ஆகவே முழுக்க ஊழியர் விரோத, துறை விரோத, பயிற்சியாளர் விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த இயக்குனர் அவர்கள் உடனடியாக எங்களை அழைத்து பேச வேண்டும். எங்கள் கோரிக்கை குறித்து முழுமையாக விவரித்து எங்கள் கோரிக்கையில் நிரந்தரமான தீர்வு தர வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக ஒரு பெருந்தொடர் முறையீடாக, ஒரு முற்றுகை போராட்டமாக, ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமாக மாறும் என்பதை இந்த துறை நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நான் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி சங்க மாநில தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர், ஜாக்டோஜியோனுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர். நான் இதுவரைக்கும் சிஎம் 6 முறை சந்திச்சு பேசியிருக்கிறோம். ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே எங்களை கோரிக்கைகள் குறித்து அழைச்சு பேசும்போது இந்த துறை இயக்குனர் அவர்கள் எங்களை அழைத்து பேசாதது, எங்களை புறமுது காட்டி எங்களை மறுப்பது என்பது மிகப்பெரிய நாங்க அவமானமாக கருதுகிறோம். ஆகவே உடனடியாக இந்த இயக்குனர் அவர்களை அழைத்து பேசுவதற்கு இந்த தமிழக அரசாங்கம் என்பது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். மு. சீனிவாசன், மாநில தலைவர், தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.